தற்போதைய செய்தி. உதகை அருகே கவர்னர் சோலை பகுதியில் இளைஞரை புலி கொன்று தின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உதகை அருகே கவர்னர் சோலை பகுதியில் கொல்லக்கோடு மந்தையைச் சேர்ந்த விவசாயி கேந்தர்குட்டா இரவு சென்றிருந்த நிலையில் அவர் வீடு திரும்பாததால் காலையில் உறவினர்கள் தேடிய போது அவருடைய பாதி உடலை புலி தின்று சென்றது தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, விவரம் என்ன? காயத்ரி, உதகை அருகே கவர்னர் சோலை வனப்பகுதியில் புலி தாக்கி தோடர் பழங்குடியின இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது உதகை அருகே உள்ள கவர்னர் சோலை பகுதியில் உள்ள கொல்லக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் கேந்தர்குட்டன். 38 வயதான இவர் எருமை வளர்த்து விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு இவர் எருமைகளை அழைத்துக் கொண்டு விறகு சேகரிக்க வனப்பகுதிக்குள் சென்றுள்ளார். அப்பொழுது நீண்ட நேரமாகியும் இவர் வீடு திரும்பாததால் உறவினர்கள், குடும்பத்தார்கள் வனப்பகுதியில் பல பகுதிகளில் தேடியுள்ளனர். அவர் கிடைக்காததால் மீண்டும் அதிகாலையிலிருந்து இந்த கேந்தர்குட்டனை தேடும் பணியில் இவர் குடும்பத்தினர் ஈடுபட்ட போது அவர் புலி தாக்கி இறந்த நிலையில் பாதி உடலோடு இருந்துள்ளார். உடனே அதிர்ச்சி அடைந்த அவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அவரின் உடலை கைப்பற்றி தற்பொழுது அதை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து வனப்பகுதியில் உள்ள தோடர் பழங்குடியின மக்கள் எருமைகளை வளர்த்தும் விவசாயம் செய்து வரும் நிலையில் சமீப நாட்களாக வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் காரணமாக உயிரிழக்கும் அபாயங்களும் ஏற்பட்டு வருகின்றன. எனவே கேந்தர் குட்டனை கடித்துக் கொண்ட புலியை உடனடியாக வனத்துறையினர் பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அனைத்து தோடர் பழங்குடியின மக்களும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காயத்ரி, நன்றி ஐயாசாமி விவரங்களுக்காக.